அனைவருக்கும் வணக்கம். கரூர் சம்பவமானது விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஆறாத காயங்களா இருக்குது. இந்த நேரத்தில் திரு நக்கீரன் கோபால் சார் மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசுறதுலாம் நல்லாவா இருக்குது? ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. அவங்க முடிவுகளை சொல்ல போறாங்க. இவரா என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் கரூர் கூட்டத்தில் படப்பிடிப்பு நிகழ்த்த முயற்சி பண்ணாரு, அதனாலதான் இந்த சம்பவம் நடந்து, இந்த மரணங்கள்லாம் அதனாலதான் நிகழ்ந்ததுன்னு சொல்லிட்டு மாபெரும் குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் மேல வைக்கிறாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம திரு சாட்டை திருமுருகன் அவர்கள் விஜய் பத்தி கடுமையா விமர்சனம் பண்றதையும் விஜய் ரசிகர்களை விமர்சனம் பண்றதையும் வன்மையா கண்டிக்கிறோம். நானும் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளன் தான். எனக்கும் நாம் தமிழர் கட்சி ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய கொள்கைகள், அவங்க மக்களுக்காக போராடுறது, மக்களுக்காக நிக்கிறது, ஒரு அரசியல்லாம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி அரசியல் இந்த நாட்டுக்கு நல்லது அப்படின்றதெல்லாம் அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஒரு அரசியல்ன்றதுலேயே ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சது. ஆனா இப்போ ஒரு புது அரசியல் கட்சி வரும்போது அவர் என் தம்பி, அவர் வந்தா நல்லா இருக்கும், நல்லவங்க கூட நல்லவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் பேசிட்டு அவங்க கூட வரலன்னும் போது அவங்க கடுமையா விமர்சனம் பண்றது அவங்கள ஃபாலோ பண்றவங்களுக்கே கொஞ்சம் பிடிக்காம போற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்ப ஆட்சியில் இருக்கிற ஊழல் பண்ண ஒரு அரசியல்வாதிகளையோ ஒரு எதிர்கட்சிகளையோ விட்டுட்டு ஒருத்தர் அரசியலே இல்லை, இப்பதான் புதுசா வந்திருக்காரு, அவரை பத்தியே முழுக்க பேசுறதுன்றது ஏற்கக்கூடியதா இல்ல. இந்த சாட்டை திருமுருகன் செய்யற இந்த விமர்சனங்கள் ஏற்கக்கூடியதா இல்ல திட்டமிட்ட சதியான்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுனால இவங்க விஜய் ரசிகர்களையோ இல்ல விஜய்க்கு ஆதரவாளர்களையோ இவங்க பக்கம் திருப்பிடலாம்னு நினைச்சா அது முட்டாள்தனம் தான். ஏன்னா உங்க மேல இன்னும் வெறுப்பு அதிகமாகவே தவிர உங்களுடைய கட்சிக்கு அவங்க மாறுவாங்க, உங்களுடைய வாக்காளர்களா அவங்க மாறுவாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இது ரெண்டுத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல பாத்தீங்கன்னா திரு நக்கீரன் கோபால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் கரூர் நடந்த கூட்டத்தை பயன்படுத்தி ஜனநாயகன் படத்துல ஒரு சீனை எடுக்க முயற்சி பண்ணாரு, அதனாலதான் இந்த நெரிசல்கள் ஏற்படுது, அதனாலதான் அவர் லேட்டா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றத்தை வைக்கிறாரு. இப்போ ஒரு விசாரணை போயிட்டு இருக்குது. எந்த முடிவுன்னு தெரியாம இவரா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுன்றது சரியான விஷயம் இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம திரு விஜய் அவர்கள் படத்தை எடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவருக்கு 500 கோடி 600 கோடி செலவு பண்ணி ப்ரொடியூசர்ஸ் பணம் கொடுக்குறாங்க. அதுக்கு அவரே ஒரு புதுசா ஒரு கூட்டத்தை கூட்டி அது மூலியமா அவர் படத்தை எடுத்துக்க போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, காஸ்ட்லி கேமரா வச்சு அந்த கூட்டத்தை படம் பிடிச்சாங்க. சோ இந்த கூட்டத்தை படம் பிடிக்கிறதுக்கு எதுக்கு காஸ்ட்லி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. காஸ்ட்லி கேமரான்றது ஒரு படம் நடிச்சவர் அவருக்கு தெரிஞ்சவர் வச்சு ஏதோ ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்தை மக்களுக்கு ஒளிபரப்பு பண்றதுக்கு, எனக்கு பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்குது, இவ்வளவு பேர் என்ன சார்ந்து இருக்கிறாங்க, எனக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்றத காட்டத்தை கூட அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமரா வச்சு எடுத்துக்கலாம். பிளஸ் இவருக்கு அந்த கேமரா பத்தி தெரியும், இது நல்ல குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசம் கூட யூஸ் பண்ணிருக்கலாம். நிறைய விதவிதமான ஆங்கிள் எடுக்கிறதுக்கு நிறைய ட்ரோன்கள் பயன்படுத்திருக்கலாம். அது எல்லாம் ஒரு காரணமா வச்சு அவர் இதை படம் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான். அது எந்த விதத்துல நியாயம் தெரியல. திரு நக்கீரன் கோபால் அவர்கள் இப்பெல்லாம் டிஎம்கேக்கு சாதகமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. சோ இது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா இது அவருக்கு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற பேர்ல இன்னொருத்தர குத்தம் சொல்றது சரியான விஷயமா பார்க்க முடியல. அதனால பாத்தீங்கன்னா முடிவுகள் வரதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறதுன்றது சரியான விஷயமா இருக்காது. ஆனா அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கேரவன் போகும்போது நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க, அது மேல ஏத்துற சவுண்ட்லாம் கேட்டது, டிரைவர் பார்க்காம அதை கண்டுக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைகள் தெரிய வரும்போது நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதனாலதான் இந்த பிரச்சனை நடந்தது, இதனாலதான் இந்த மரணங்கள் நடந்தது அப்படின்னு சொல்றது ஒரு ஏற்கக்கூடிய விஷயமா இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புறது. அடுத்து பாத்தீங்கன்னா திரு சாட்டை திருமுருகன் அவர்களுக்கு வருவோம். ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா அவருடைய அரசியல் கொள்கைகளை பத்தி வைக்கலாம், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இல்லாம சரி இப்போ அவர் டைவர்ஸ் பண்ணியிருக்காரு, குழந்தைய பார்க்கல, அவங்க மனைவியை பார்க்கல, அதெல்லாம் பத்தி கூட வைக்கலாம். அவங்களுடைய பின்னாடி இருக்கிற ரசிகர்களை பத்தி ரொம்ப தரைக்குறைவா பேசுறாரு. ஸோ அதெல்லாம் ஏற்க முடியாத ஒண்ணு. ஏன்னா அது பண்பட்ட ஒரு அரசியல்வாதி அப்படி பேச மாட்டாரு. ஒரு கட்சி தலைவர் தப்பா நடத்தினா அவரை விமர்சனம் பண்ணுங்க. நீங்க அவரை விமர்சனம் பண்றதை விட அந்த அணில் குஞ்சு, தற்குறிகள், அப்புறம் மடக்கு ஊதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்றது அதிகமா இருக்குது. இதனால அவர் என்ன நினைக்கிறாரு? அவருக்கு எதிர்பார்க்கிறவங்க கிட்ட இவர் ஒரு மாசா காட்ட விரும்புறாரா இல்ல அரசியல்ல அந்த
பண்பட்டு இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்றாருல, அதாவது டிவிக்கோட தொண்டர்கள் அவர்களை வந்து பண்படுத்தணும்னு நினைக்கிறாரா? இதனால அவங்க கோபமும் இன்னும் வந்து கிறுக்குத்தனமும் தான் அதிகமாகும். அவங்க வந்து யாரோ ஒன்று ரெண்டு பேர் பண்ற விஷயத்த, அதாவது ஒரு லேடி வந்து சொல்லிச்சுல்ல, நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், மனைவியா கூட இருப்பேன்ட்டு, இந்த மாதிரி சில தற்கொலைகள் பண்றதுனால எல்லாருமே தற்கொலைகளா இருப்பாங்கன்றது வந்து நீங்க முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு அரசியல்வாதி கெட்டவங்களா இருக்காங்கன்றதால நீங்க எல்லாருமே கெட்டவங்க நான் சொல்ல முடியுமா? அது மாதிரி சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? அது மாதிரிதான் அவங்களுடைய தொண்டர்கள்ல யாரோ ஒரு சில பேர் பண்ற தவறுகளை அவங்க ஃபுல்லாவே தற்கொலைகள், அவங்க ஃபுல்லாவே மடக்கு ஊதிகள் அப்படின்றது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம். அதனால வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கும்போது ஒன்று அவங்களுடைய கொள்கைகளையோ இல்லை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் வந்து தப்பு பண்றாருன்னா அவங்கள பத்தியே பேசுறத வந்து கவனத்தில் கொண்டுக்கோங்க. எல்லாரும் பத்தி பொதுவாக பேசுறத நிறுத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. அடுத்த தலைமுறைக்கு இந்த அரசியலை கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி பேசினாதான் நாளைக்கு விஜயே வந்து அரசியலில் விட்டு நின்னா கூட இவங்க மறுபடியும் உங்க பக்கம் வருவாங்க. அப்படி பண்ணாம விஜய் ரசிகர்களை ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி பேசுறதுனால அடுத்தது விஜய் வந்து இருந்தாலும் இல்லாட்டி சரி உங்களுக்கு போடுறதுக்கு நான் டிஎம்கே கூட போட்டுவேன், அதிமுக கூட போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் வந்து விஜய் பேசாம இருக்கிறதுக்கு டிவிகே தொண்டர்கள் எல்லாம் என் காலை தொட்டு கும்பிடுங்க, அப்போ வேணா நான் பேசுறதை விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரிலாம் பேசலாமா? உங்களை விட வயசுல மூத்தவங்க கூட வந்து அவங்க விஜய் ஃபாலோவர்ஸா இருப்பாங்க, விஜயோட ரசிகர்களா இருப்பாங்க, அவங்களையெல்லாம் வந்து உங்க காலில் விட சொன்னா இது நியாயமா? நீங்க பேசுறது நியாயமா? இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு சில பேர் உங்களை ஃபாலோ பண்றவங்க கூட இது என்ன இந்த மாதிரி பேசுறாரு, இந்த மாதிரிலாம் எல்லாரையும் பொதுவா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தோணுது. ஓகேங்களா? நான் வந்து டிவிகேக்கும் சப்போர்ட்டர் கிடையாது, நாம் தமிழருக்கும் சப்போர்ட் கிடையாது. எனக்கு வந்து நாம் தமிழர் பிடிக்கும், அவங்களுடைய கொள்கையை பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி பேசுறது வந்து எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா? அதுதான் என்னுடைய பொதுவான கருத்து. உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை பார்க்க போறீங்க அப்படின்றது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். அதுக்கு வந்து ஒரு குழந்தை கர்ப்பிணியா இருக்கிறதோ ஒரு குழந்தையை தூக்கி போய் பார்க்கறதோ அவங்க அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் அது நீங்க சொல்றதுனால மாறின ஒரு விஷயம் தான். என்னன்னா விஜய் வந்து நல்லா ஆடுவார், விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவார் அப்படி சொல்லிட்டு சொல்றதுனால அந்த குழந்தைக்கு வந்து விஜய் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இல்ல அவங்க நீங்க அந்த பாட்டையே வச்சு பார்க்கறதுனாலயோ அந்த படத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனாலயோ நீங்க பேசுறதை வச்சுதான் அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதுங்களா வந்து முடிவு பண்ணி இவருடைய ரசிகரா நான் இருக்கணும்னு நினைக்கிறது வந்து அவங்களுக்கு கருத்து தெரிஞ்ச பிறகு நினைச்சா அது ஓகே. குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள இட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி பலி கொடுக்கறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். பொதுவாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு அரசியல்வாதிக்கும் இன்னொரு அரசியல்வாதிக்கும் பிரச்சனைனா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பலியாகிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களாக தான் இருக்காங்க. இப்போ வந்து அவர் திட்டுறதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மக்களாக தான் திட்டாரு. இப்போ பலியானது பார்த்தீங்கன்னா 41 பேர் வந்து மக்கள் தான் பலியாக இருக்காங்க. அதில் வந்து 43 பேர் இது வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு, ஒரு 2 கர்ப்பிணி பெண்ணு செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து 43 அது கணக்கு எடுத்துக்கணும். அவர் சாட்டை துரைமுருகன் நிறைய நல்ல கருத்துக்களையும் சொல்றாரு. ஆனா வந்து இந்த மாதிரி பொதுவா சில பேரை பொதுவா அந்த தொண்டர்களையோ பொதுவா ஒருத்தவங்களையோ பேசும்போது அதை கவனத்தில் எடுத்துன்னு ஒரு கரெக்டா பேசுறது நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களே தான் இந்த விஜய் அவர்கள் வரும்போது அவர் வந்து நல்லவர், அவங்க வந்து நம்ம கட்சியில இணைக்க வாய்ப்பு இருக்குது, அண்ணா வந்து பேச போறாரு, அவர் மாநாட்டிலே ஏறி கூட பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சாட்டை துரைமுருகனே இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஆனா இப்ப அவங்க வரலன்னும் போது மாத்தி அவரை வந்து அவதூறா ரொம்ப கேவலமா ஒருமையிலையும் அவர் சாட்டை துரைமுருகனோட விஜய் மேபி வயசுல அதிகமா கூட இருக்கலாம் அப்படின்ற போது விஜய் அவர்கள் அவன் இவன் சொல்லி பேசுறதும் ஒரு பண்பட்ட அரசியலா எனக்கு தெரியல. மேபி அவரு டிவிக்கு ரசிகர்கள் பேசுறதுனால அவர் பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சாலுமே அப்புறம் எப்படி நீங்க பண்படுத்துவீங்க ஒரு சமூகத்தை? நீங்க தான் சொல்லி தரணும். நீங்க தான் என்ன பேசினாலும் நாங்க வந்து ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு வருவோம், இப்படிதான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து அதை காட்டணும். அதுக்குன்னு வந்து ரொம்ப தரமட்டமா இறங்கி பேசுறதெல்லாம் நல்லா இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நீங்க வந்து பார்க்கணும். டிவிகே தொண்டர்களாக இருந்தாலும் சரி, விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஒருத்தவங்க வந்து அரசியலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து 200 கோடி 100 கோடி சம்பளம் தராங்க. ஸோ அதில் வந்து ஒரு 10 கோடி 20 கோடி லாஸ்ட் கடைசி ஒரு 5 வருஷத்துல ஏதோ ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு ஹாஸ்பிட்டலோ ஃப்ரீ ஹாஸ்பிட்டலோ கட்டிட்டு இந்த மாதிரி மக்கள் சேவையை தொடர்ந்து ஒரு 5 வருஷம் செஞ்சுட்டு அவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா இன்னும் வந்து நானே கூட சப்போர்ட் பண்ணுவேன், நானும் வந்து அந்த கட்சிக்கு வேலை செஞ்சிருப்பேன். ஆனா இப்போ வந்து விஜய் வந்து வந்த உடனே அவர் நேராக அரசியலில் வந்து ஒரு சிஎம்
சிஎம் ஆவறதுன்றது வந்து நமக்கே ஏற்க முடியாத ஒன்றாக தான் இருக்குது. கடந்த ஒரு 5 வருஷமோ இல்லை ஒரு 10 வருஷமோ அவர் வந்து பொதுப்பணியில இருந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு அப்புறம் அரசியல் வந்தாருன்னா எல்லாருமே அவர் வந்து தூக்கி கொண்டாடுவாங்க. இப்ப இருக்கிற நீங்க விஜய் ரசிகர்கள் மட்டும் கொண்டாடுறது இல்லாம பொதுவான எங்களை மாதிரி ஆட்களுமே கொண்டாட வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அவர் டைரக்டா வர்றாருன்ற போது நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகுமோ இல்லை ஒரு 5 வருஷம் ஆகுமோ, அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அவர் வந்து எப்படி மறுபடியும் அந்த பொதுப்பணியை தொடர்றாரா, இல்லை வந்து அவருக்கு எலெக்ஷன்லாம் செட் ஆகாது, இந்த அரசியல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எடுத்தவங்க கவுத்தோன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு தலைவரை முடிவு பண்றதுன்றது வந்து நீங்க ரசிகர்களா அவருக்கு வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறது அது ஓகே. ஆனா எங்களை மாதிரி ஆட்கள் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதனால பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு அதனால முடிவெடுங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இவர்கள் தேவலாம், நாம் தமிழரோ இல்லை வந்து விஜய் அவர்களோ தேவலான்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் நம்ம போடலாமா? இது மட்டும் இல்லாம உலக அரசியல்கள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவி ரிவ்யூ எல்லாத்தை பத்தி நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன? கேடி ஆர்மி எப்படி வந்து நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கருத்து விஜய் அவர்களை பத்தியும் சாட்டை திருமுருகன் பத்தியும் என்டிகே பத்தியும் அண்ட் இந்த தமிழ்நாட்டு அரசியல் பத்தியும் என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவுக்கு எல்லாரும் ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது பெல் பட்டன் ஆன் பண்ணாம இருந்தீங்கன்னா எல்லாரும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சிறப்பான தரமான வீடியோக்கெல்லாம் இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. ஓகே கைஸ், பாய் பாய்.